உங்க பிறந்தநாள் பிப்ரவரி 29 வந்தா என்ன பண்ணுவீங்க? 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொண்டாடுவீங்க. ஒருவேளை நீங்க கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணா. அதே தமிழ் கேலண்டர ஃபாலோ பண்ணீங்கன்னா, தமிழ் மாதங்கள் வந்து 12 மாசம் ஒவ்வொரு மாசத்துக்கும் 29லேருந்து 32 நாள் இருக்கும். அது வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். அப்ப இங்க வரலாம் சந்தேகம் வரலாம். இதுல மட்டும் எனக்கு டே மிஸ் ஆகாதான்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? பூமி சூரியனை வந்து 27 நட்சத்திரங்களின் பாதை வழியாக சுற்றி வருது. நம்ம எந்த திருவிழா இருந்தாலும் பிறந்தநாள் கொண்டாடுறதா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறதுனால டே வரலனா கூட இந்த நட்சத்திர காம்பினேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணோம், பிறந்தநாளை கொண்டாடிட முடியும், திருவிழாவை கரெக்டாக பண்ணிட முடியும். ஆனால் இது ஆங்கில கேலண்டரில் நடக்காது. அவங்க கிரிகோரியன் கேலண்டரில் ஆதி காலத்தில் 10 மாதங்கள் தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஜூலியஸ் சீசருக்கும் அகஸ்டஸ் சீசருக்கும் ஒரு மாதம் சேர்த்து 12 மாதமாக மாற்றினாங்க. 2 பேருக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லாத 31 நாள் கொடுத்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணதுனால தான் அந்த குழப்பம் இன்னமும் நீடிக்குது. ஆனால் தமிழ் கேலண்டரில் சயின்ஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணி வச்சிருக்கும்.